ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டயட்டிஷியன் அட் ஹோம் வித் மீ ராஜிபலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விட்டமின் டி சஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ், விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ், ஏன் நிறைய பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் நேச்சுரலாக எப்படி சன்லைட்லேருந்து விட்டமின் டியை அப்சார்ப் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இந்தியன் பாப்புலேஷனில் நார்மல் ரேஞ்ச் ஆஃப் விட்டமின் டின்னு பார்த்தோன்னா 30+, பட் பிலோ 30 இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் இன்சஃபிஷியன்சி, ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கூட இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், மூமெண்ட்டில் போனில் பெயின், லேடிஸ்க்கு வந்து மூட் ஸ்விங்ஸு, டிப்ரெஷன், இதெல்லாம் ரொம்ப காமனான சிம்டம்ஸ். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கால்சியம் அப்சர்ப் ஆகாது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கால்சியமும் நமக்கு கிடைக்காது. ஸோ போன் ஹெல்த்தும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். விட்டமின் டி இன்சஃபிஷியன்சியை டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வரைக்கும் ரிலேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ விட்டமின் டி லெவலை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி விட்டமின் டி டெஸ்ட் எடுத்து அவங்க 7 வீக்ஸ்க்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆஃப்டர் 7 வீக்ஸ் திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்து இஃப் இட் கம்ஸ் டு நார்மல் ரேஞ்ச்னால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் 11 AM until 3 PMக்குள்ளே இந்த டைமில் ஜஸ்ட் 15 minutes அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ் சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆனோன்னா நம்ம பாடியில் விட்டமின் டியை நேச்சுரலாக அப்சார்ப் பண்ணிக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் மெயின்டைனும் பண்ணலாம். சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது அதில் இருக்கிற யூவிபி அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்சார்ப் ஆகி விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு விட்டமின் டி லெவல் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டான டைமில் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகி கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான்வெஜ் ஃபுட்ஸ், எல்லா நான்வெஜ் ஃபுட்ஸ்லேயும் விட்டமின் டி இருக்குது, பிகாஸ் இது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். நெக்ஸ்ட் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க், கர்ட், சம் சீஸ், பட்டர், இதில் எல்லாத்துலேயும் விட்டமின் டி இருக்குது. எக் யோக் வந்து இட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி அண்ட் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் அஸ் வெல். ஸோ எதுலலாம் வந்து ஹெல்த்தியான ஃபேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் விட்டமின் டி அப்சார்ப்ஷன். இப்போது பிளான்ட் பேஸ்டு டயட், தட் இஸ் வேகன், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க விட்டமின் டி ஃபார்ட்டிஃபைடு சாய் மில்க், ஆல்மண்ட் மில்க் அண்ட் விட்டமின் டி ஃபார்ட்டிஃபைட் ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்ட்டிஃபைட் ஆர்கானிக் ஜூஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இப்போது நீங்கள் பார்த்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுனால விட்டமின் டி லெவலை உங்களால் மெயின்டைன் பண்ண தான் முடியுமே தவிர கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பராக டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணால் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் எடுத்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் ப்ளஸ் சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.